அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/3/2024 இன்று புதன்கிழமை. இன்று வளர்பிறை என்று சொல்லப்படுகின்ற சுக்லபட்ச சதுர்த்தி விரத நாள். விநாயகப் பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். தடைகள் அகலும், பிரச்சனைகள் குறையும். இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 30ஆம் நாள். இன்று காலை 8:53 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று அதிகாலை 12:35 வரை ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இன்று இரவு 11:20 வரை அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:22 வரை சித்த யோகம் உள்ளது. இரவு 11:20 வரை மரண யோகம் உள்ளது. அதன் பின்னர் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை பகல் 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே சிறு சிறு குழப்பங்கள் வந்தாலும் மாலை நேரத்தின் பின்னர் அந்த குழப்பங்கள் நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளால் சில தொல்லைகள் வரும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. இஎம்ஐ கட்டுவதிலே சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில தொல்லைகள் உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் அற்புதமான செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, பொறுமையோடு இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. ஆனால் அது எல்லாத்துக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். உங்களுக்கு கோபம் வருகின்ற மாதிரி சில விஷயங்கள் அலுவலகத்திலே நடக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்க வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பட்ஜெட்டை மீறி வாங்க வேண்டாம். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த கல்வி நிறுவனங்களிலே உயர் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும்.
பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கல்வி நிறுவனங்கள் நடத்துவோருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இதேபோல் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள், செய்திகள் வந்து சேருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. சிம்ம ராசி அன்பர்களே, லாபகரமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கு அனுகூலமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கும் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட மாணவர்கள், மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்கள் தகுதிக்கு ஏற்ப சில வேலைவாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் நடத்துபவர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, நலமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், நன்மைகள் நடக்கும். சினிமா, சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலா ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்தமான ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள், அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ், வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வருகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி, வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். வாடகை வீட்டை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம்.
இன்று எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும். டிலே ஆகி கொண்டிருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாகவே நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவீர்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில உதவிகள், நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். சுபகாரியங்கள் வீட்டிலே வருகின்ற மாதங்கள் நடுவதற்கு நல்ல சகுனங்கள் தென்படும். அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவீர்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கும்பராசி அன்பர்களை, முயற்சியால் முன்னேறும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு, அனுசரணை கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற பணியாளர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு விருதுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மீனராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்கள் உழைப்புக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும் நாள். பெரியவர்கள், முதியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே போல் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும், நல்ல செய்திகள் வந்து சேரும். டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிக் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வங்கித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்கிராப், ஸ்டீல் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் அல்ல ஆஞ்சநேய பெருமானின் அனுக்கிரகம்,
அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.